வெல்கம் பேக் டு ஜிஆர்கே லா அசோசியேட்ஸ். நான் உங்கள் அட்வொகேட் ராஜ்குமார், சென்னை ஹைகோர்ட். இன்றைய பகுதியில் போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எந்த காரணத்தை கொண்டும் பொதுமக்களையோ விசாரணை கைதிகளையோ போலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா லத்தியால் அடிக்கக்கூடாது. ஒரு போராட்டம் மிகப்பெரிய வன்முறையாக மாறப்போகுது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அப்போ கூட பார்த்தீங்கன்னா கூட்டத்தை கலைப்பதற்கு வாய்மொழி வார்த்தையாக பேசணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒலிபெருக்கி மூலியமாக பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அந்த கூட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணணும். மற்றபடி எக்காரணத்தை கொண்டும் லத்தி சார்ஜ் செய்வது, பொதுமக்களை அடிப்பது, கைதிகளை துன்புறுத்துவது, இந்த மாதிரியான செயல்களில் பார்த்தீங்க அப்படின்னா காவலர்கள் யாரும் இந்த வேலையை செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. இது மனித உரிமை மீறல்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் நடந்திருந்து அதனால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா தாராளமாக நீங்கள் மனித உரிமை ஆணையத்திட்ட போய் நீங்கள் முறையீடு செய்யலாம். நீங்கள் முறையீடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்கள் மேலே யார் லத்தி சார்ஜ் பண்ணாங்களோ, பிரச்சனை பண்ணாங்களோ, காரணம் இல்லாமல் உங்களை யார் இந்த விசாரணைக்கு உட்படுத்தினாங்களோ அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த கமிட்டி கூப்பிட்டு விசாரித்து அதற்கான அவங்க மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எல்லா ஒத்துழைப்பும் கொடுப்பாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை பார்க்குறேன்.